41வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சும்பன் சொல்ற மாதிரியும், 2வது லைன் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வியாச பகவான் சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 41வது ஸ்லோகம் அதுல ஃபர்ஸ்ட் லைன் சர்வதா சானஹந்தவ்யா ரட்சணீயா பிரயத்னதா, ஏது விதத்திலையும் பிரயத்னம் பண்ணி அவளை கொல்லாதைக்கு காப்பாத்தணும் வியாச பகவான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத 41வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து சொல்றார். இத்யாதிஷ்டஸ்ததாராஜ்ஞா பரசா தூம்ரலோச்சனா, இப்படி ராஜகல்பனை கிடைச்ச உடனே தூம்ரலோச்சனன் என்ன பண்ணினான்? 42வது ஸ்லோகம் பிரணாம்ய சும்பம் சைன்யேன விருதசீக்ரம் யயௌரணே அசாதூனாம் சஹஸ்ராணாம் ஷஷ்ட்யா தேஷாம் விருதஸ்ததா, சும்பனை தொழுதுட்டு துஷ்டர்களான 6000 சைன்யங்களோடு கூடிட்டு அதிசீக்கிரமா போர்க்களத்துக்கு யாத்திரையானான். 43வது ஸ்லோகம் சததர்ஷ ததோ தேவி ரம்யோ பவன சம்ஸ்திதாம் திருஷ்ட்வாதாம் மிருகசாபாட்சீம் வினயேன சமன்விதா, அங்க போனோன்னு அந்த யுத்த பூமிக்கு போனோன்னு அழகான அந்த உத்தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவிய தூம்ரலோச்சனன் பார்த்தான். அந்த மான் கண்ணு இருக்கிற அழகிய பார்த்த அவன் ரொம்ப ரொம்ப வினயத்தோடு கூடிட்டு ரெஸ்பெக்டோடு கூடிட்டு 44வது ஸ்லோகம் உவாஜவஜனம் ஸ்லக்ஷ்ணம் ஹேதுமத்ரசபூஷிதம், உவாஜவஜனம் ஸ்லக்ஷ்ணம் ஹேதுமத் ரசபூஷிதம் ஸ்ருணு தேவி மகாபாகே சும்பஸ்த்வத் விரஹாதுரா, சும்பஹா त्वद् विरह आतुरः, சாஃப்டாயிட்டும் புத்திபூர்வமாயிட்டும் ரொம்ப ரொம்ப தமாஷாயிட்டும் இப்படி சொன்ன அழகி தேவி அதிர்ஷ்டம் செஞ்சவளே, சும்பன் அப்படிங்கிற ராஜாவை திருமணம் பண்ணிக்க போறவளாக்கும் நீ அப்படிங்கிறதுனால நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவள். அதனால நான் சொன்னதை கேளு, சும்பன் உன்னை பார்க்காதக்கு ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறான். எல்லாரும் சொன்னதை கேள்விப்பட்டு இப்போ சும்பனோடு மனசுல நீதான் உள்ளது. அதனால உன்னை நினைச்சு சும்பனுக்கு சங்கடம் வருது. 45வது ஸ்லோகம் தூதம் பிரேஷிதவான் பார்ஷ்வே தவ நீதி விசாரத ரசபங்க பயோத்விக்ன சாமபூர்வம் தொயி ஸ்வயம், ரொம்ப ரொம்ப நீதிஞனான நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்ட சும்பன் உங்ககிட்ட ஒரு தூதனை அனுப்பியிருந்தார். சுக்ரீவன் அப்படின்னாக்கும் அந்த தூதனோட பேரு. ரொம்ப ரொம்ப சௌமிய பாவத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு வேண்டிட்டு அந்த தூதனை சும்பராஜா அனுப்பினதாக்கும். உங்ககிட்ட அவருக்கு ரொம்ப பிரியமாக்குமே, அதனால உன்னை மனைவியாயிட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயத்துல அவரு அந்த தூதனை அனுப்பி விட்டதாக்கும். 46வது ஸ்லோகம் தேனாகத்ய வஜ ப்ரோக்தம் விபரீதம் வரானனே வஜசா தேன மே பர்த்தா சிந்தாவிஷ்டமனாமிருப, அழகி அவன் திரும்ப வந்து சொன்னது ராஜாவுக்கு பிரியமான வார்த்தைகள் கிடையாது. அவனோட வாக்குகளை கேட்டுட்டு யோசனை பண்ணின என்னோடு பிரபுவும் ராஜாவுமான சும்பன். 47வது ஸ்லோகம் பபூவர சமார்கஜ்ஞே சும்பகாம விமோஹித தூதேன தேன நஞாதம் ஹேது கர்ப்பம் வஜஸ்தவ, சும்பன் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப காமவசத்துல மனச லயிப்பிச்சிருக்கார். உன்னோடு
வாக்குகளோடு டீப்பான அர்த்தம் சுக்ரீவன் அப்படிங்கிற தூதனுக்கு தெரிஞ்சுக்க முடியலை. 48வது ஸ்லோகம். யோமாம் ஜயதி சங்கிராமே யதுக்தம் கடினம் வஜ நஜ்ஞாதஸ்தேன சங்கிராமோ திவிதக்கலு மானினி. யுத்தத்தில் ஆராக்குமோ என்ன ஜெயிக்கிறது அப்படின்னு ஷார்ப்பான ஒரு வார்த்தையை நீ சொன்னியே, அது அவன் வேண்ட போல புரிஞ்சுக்கலை. அதனால அழகி, யுத்தம் அப்படிங்கிறது 2 விதத்துல இருக்கே, அவன் அதை கரெக்டா புரிஞ்சுக்காம ராஜாட்ட வந்து சொல்லிட்டான். 49வது ஸ்லோகம். ரதிஜஹா அதஹா உல்சாஹஜஹா ச பாத்ரபேதே விவச்சிதஹ ரதிஜஹா ஸ்வயி வாமோரு சத்ரோஹோ உல்சாஹஜஹா ஸ்மிருதஹ ரதிஜோதோல்சாஹஜஸ்ச பாத்ரபேதே விவச்சித ரதிஜஸ்த்வயி வாமோரு சத்ரோருல்சாஹஜ ஸ்மிருதா. ரதிஜம் அப்படின்னும் உல்சாஹஜம் அப்படின்னும் 2 யுத்தம் இருக்கே. பாத்திரபேதம் அனுசரிச்சாக்கும் அது சொல்லப்படுறது அப்படிங்கிறதாக்கும். ஒன்ன மாதிரி இருக்கிறவாகிட்ட செய்யற யுத்தம் அப்படிங்கிறது ரதிஜம், அதானது ரதி யுத்தம். கணவர் மனைவி ஆயிண்டு காமதேவனோடு அந்த காமபானங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற காம யுத்தம். சத்ருக்கள் கிட்ட செய்யறது உற்சாகத்தோடு கூடிட்டு வீர யுத்தம். இப்படின்னு 2 டைப்ல யுத்தம் இருக்கே. ஸ்திரீயான உங்ககிட்ட யுத்தம் செய் அப்படின்னாக்குமே நீ தூதன் கிட்ட சொன்னது அந்த தூதன் சரியா புரிஞ்சுக்கலை. ஸ்திரீயான உங்ககிட்ட ஆயுதங்களை எடுத்து யுத்தம் பண்றது சரியல்லவே. அதனால என்னோட ராஜா உன்னை திருமணம் பண்ணிண்டு உன் கூட ரதிபாவத்துல யுத்தம் பண்ணுவர். ஆயுதங்களை எடுத்துண்டு உன் கூட யுத்தம் பண்ணுறதல்ல நீ சொல்லியிருக்காய் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். 50வது ஸ்லோகம். சுகத பிரதம காந்தே துக்கதாரிஜ ஸ்மிருதா ஜானாம்யஹம் வராரோஹே பவத்யா மானசம் கில. அழகி, ரதிஜம் அப்படிங்கிறது சுகத்தை கொடுக்கிறதாக்கும். உற்சாகஜம் அப்படிங்கிறது சத்ருக்கள் கிட்டேந்து துக்கத்தை உண்டாக்க கூடின விஷயமாக்கும். அதனால அழகி, உன்னோடு மனசுல இருக்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுடுத்து என்னோட ராஜாவோடு கூட ரதி சுகம் அனுபவிக்கணும்னாக்கும் நீ சொல்லியிருக்காய். 51வது ஸ்லோகம். ரதி சங்கிராம பாவஸ்தே ஹிருதயே பரிவர்த்ததே இதிதஜ்ஞம் வித்விதாமாம் தொல்சகாஷம் நராதிபா. ரதி யுத்தத்துக்கான ஆசையாக்கும் உன்னோட மனசுல உனக்கு இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சாச்சு. எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாக்கும் ராஜா என்ன உங்கட்ட அனுப்பிவிட்டது. 52வது ஸ்லோகம். பிரேஷயாமாஸ சும்போத்ய பலேன மஹதாவ்ருதம் சதுராசி மகாபாகே ஸ்ருணுமே வஜனம் மிருது. என்ன சும்பன் எனக்கு எல்லா அறிவும் இருக்கு அப்படிங்கிறதுனாலயாக்கும் அனுப்பி விட்டிருக்கார். சும்பன் எங்கூட ஒரு பெரிய சேனைய அனுப்பியிருக்கார். அதனால சும்பனோடு மனைவியாக போற அதிர்ஷ்டசாலியான நீ சமர்த்தையாக்குமே.
சீக்கிரமா நான் சொல்ற சாஃப்டான வாக்குகளை காது கொடுத்து கேட்டுக்கோ. 53வது ஸ்லோகம். பஜ சும்பம் த்ரிலோகேஷம் தேவதர்ப்ப நிபர்ஹணம் பட்டராஜ்ஞி பிரியா பூத்வா புங்க்ஷ்வ போகானனுத்தமான். தேவர்களோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணின 3 லோகங்களுக்கும் அதிபதியாயிருக்கிற சும்பனை நீ திருமணம் பண்ணிக்கோ. பிரியமான சும்பனோடு பட்ட மகிழ்ச்சியாய் தீர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா போக சௌக்கியங்களையும் அனுபவிச்சுக்கோ. 54வது ஸ்லோகம். ஜேஷ்யதி த்வா மகாபாஹு சும்ப காமபலார்த்தவே விசித்ரான் குருபாவாம் ஸ்வம் சோபிபாவான் கரிஷ்யதே. காமகலைய தெரிஞ்சின்ற நல்ல நல்ல நீட்டமா இருக்கிற கைகள் இருக்கிற சும்பன் கட்டாயம் உனக்கு ரதி சுகத்தை தருவர். அந்த ரதி லீலைகளில உன்னை ஜெயிக்கவே செய்வர். விசித்திர பாவங்களை நீ காட்டினா சும்பனும் அந்த பாவங்களை திரும்ப உங்ககிட்ட காட்டுவர். இப்படின்னெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட தேவீட்டையாக்கும் இந்த தூம்ரலோச்சனன் பேசின்னு இருக்கான். பிரபஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச சௌக்கியங்களை நன்னா என்ஜாய் பண்ணி ஆஸ்வதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 55வது ஸ்லோகம். பவிஷ்யதி காளிகேயம் தத்ர வை நர்ம சாட்சினே ஏவம் சங்கர யோகேன பதிர்மே பரமார்த்தவேத். இந்த காளிகையும் சாட்சியாயிட்டு உங்களோடு அந்த கூடிச்சேரலை பார்க்கட்டும். பரமார்த்தங்களை தெரிஞ்சின்ற என்னோடு பிரபு சும்பன் உங்கூட காமலீலைகளை செஞ்சு உன்னை கட்டாயம் அந்த யுத்தத்தில் தோக்கடிப்பார். 56வது ஸ்லோகம். ஜித்வா த்வாம் சுகசையாயாம் பரிஸ்ராந்தாம் கரிஷ்யதே ரக்ததேஹாம் நகாகாதைர் தந்தைச்ச கண்டிதாதராம். உன்னை ஜெயிச்சு அந்த சுகத்தோடு பூமெத்தேல உன்னை தளர்த்தி போடுவர். அவரோட கையில இருக்கிற நகங்கள் பட்டு உன்னோட சரீரத்துல சோரை இப்படி பொடியும். அவரோட பல்லுகள் பட்டு உன்னோட உதடெல்லாம் முறியும். 57வது ஸ்லோகம். ஸ்வேத கிளின்னாம் பிரபக்னாம் த்வாம் சம்விதாஸ்யதி பூபதி பவிதா மானச காமோ ரதி சங்கிராமஜஸ்தவா. அந்த ராஜா உன்னை வேர்வேல குளிக்க வச்சு கீழே படுக்க விருத்துவர். ரதி யுத்தத்துக்கான உன்னோட மனசுல இருக்கிற காமம் அப்படி உனக்கு இல்லாம பண்ணலாம். நீ ஜெயிச்சிடுவாய். 58வது ஸ்லோகம். தர்ஷனாத்வசேவாஸ்தே சும்ப சர்வாத்மனா பிரியே வஜனம் குருமே பத்யம் ஹிதகிருச்சாபிபேஷலம். பார்த்த பார்வையிலேயே சும்பன் உன்னை அட்ராக்ட் பண்ணுவர். ரொம்ப ரொம்ப சௌமியமான சாஃப்டான வாக்குகளாக்கு நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். அதை நீ அப்படியே அனுசரணையோடு கூடி கேட்டுக்கோ. 59வது ஸ்லோகம். பஜ சும்பம் கணாத்யக்ஷம் மானனீயாதி மானினி மந்தபாக்யாச்ச தே நூனம் ஹ்யஸ்த்ரயுத்த பிரியாச்சயே. கணாத்யக்ஷனான சும்பனை விட்டுட்டு நிறைய நிறைய
அசுரகணங்களோடு தலைவனாயிருக்கிற சும்பனை விட்டுட்டு நீ வேறிட்டொரு சிந்தனை உனக்கு வேண்டாம். அதனால அந்த சும்பனை திருமணம் பண்ணிண்டு ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வாழு. அஸ்திர யுத்தத்துல பிரியம் இருக்கிறவா அதிர்ஷ்டசாலிகள் கிடையாது அப்படிங்கிறது உறுதி. அதனால நீ சொன்ன விஷயத்தை நான் பாசிட்டிவாவே நினைக்கிறேன். இங்க ஆயுதங்களால இருக்கிற யுத்தம் வேண்டாம். உன்னோடு அந்த யுத்தம் என்னோடு ராஜாவான சும்பன் கூட அந்த காம யுத்தமாயிட்டு பவிக்கட்டும். 60வது ஸ்லோகம். ந தது அர்ஹாசி ந ததர்ஹாசி காந்தே த்வம் சதா சுரதவல்லபே அசோகம் குரு ராஜானம் பாதாகாத விகாசிதம் பகுளம் சீது யோகேன ததா குரபகம் குரு. அஸ்திர யுத்தத்துல பிரியம் இருக்கிறவா அதிர்ஷ்டசாலிகள் கிடையாது. நீ அஸ்திர யுத்தத்துல பிரியம் இருக்கிறவள் கிடையாது. ரதி பிரியே சுரதவல்லவே, நீ அஸ்திர யுத்தம் பண்ணறதுக்கு யோக்கியை கிடையாது. நீ இருக்கியே, நீ ரதிஜம் அக்கும் ஆசைப்படுறாய், உற்சாகஜம் ஆசைப்படலை. 2 வித யுத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னேனே. ரதிஜம் அப்படின்னும் உற்சாகஜம் அப்படின்னும் 2 யுத்தம் தான். ஒன்ன மாதிரி இருக்கிறவாகிட்ட செய்யற யுத்தம் அப்படிங்கிறது ரதிஜம். ரதிப்பிரியே, நீ ஆயுதங்களால யுத்தம் பண்றதுக்கான யோக்கியதை இருக்கிறவள் கிடையாது. நீ சின்ன பொண்ணாக்கும். நீ அந்த ராஜாவை சவிட்டி காமவிகாரங்களை உணர்த்தி விடுற விஷயத்தை செய். அதே மாதிரி அசோகம் அப்படிங்கிற மரம் காலால மிதிச்சாலாக்கும் அது பூக்கும். அதே மாதிரி ராஜாவோடு விகாரங்களை காலால மிதிச்சு உணர்த்தி விடு. அதே மாதிரி உன்னோட வாயில போட்டுக்கிற தாம்பூலத்தால அந்த ராஜாவோடு உதட நம்ம முத்தமிட்டு அந்த ராஜாக்கு ரதி சுகத்தை நீ கொடுப்பாய். இதெல்லாம் நீ செய்யணும். இப்படி அந்த ராஜாவை நீ குஷிப்படுத்தணும் அப்படின்னு சும்பன் யுத்தம் செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்ட தூம்ரலோச்சனன் சாஃப்ட் ஆயிட்டு இப்ப தேவியிட்ட பலதும் சொல்லி பார்க்கறான். சௌமிய பாவத்துல சொல்லி பார்க்கறான். இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 24வது அத்தியாயம் முடிவடைகிறது.